ஜனவரி மாதத்தில் என்னுடைய மகளுக்கு பிறந்த நாள் வந்தது. அப்போ வழக்கம் போல் நாட்கள் நெருங்கின உடனே, அப்பா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு ட்ரெஸ் இல்லையே, வாங்கலையே இன்னும். நம்ம பர்ஸில் உள்ள இவ்வளோ தான் இருக்குன்றது அவளுக்கு தெரியாது இல்லையா. அவளோட கவலை எப்படியாவது ட்ரெஸ்ஸு வாங்கிடணும் அப்படின்னு. ட்ரெஸ்ஸை வாங்கிடணும், கேக்கு வாங்கணும். ஒன்றுமே இவன் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறானேன்னு சொல்லி கேட்டா, ஏம்மா நீ ஜோம் பண்ணிக்கோ, என் பையில் பைசா கிடையாது, நீ ஜோம் பண்ண உனக்கு ஆண்டவர் தந்தா இந்த வருஷத்தை செலிப்ரேட் பண்ணுவோம், இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ணுவோன்னு சொல்லியாச்சு. அந்த பிள்ளையும் ஐயோ இவன் இப்படி சொல்லிட்டான கேட்டு கேட்டு பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நைட்டு தூங்குறதுக்கு முன்னால், ஏசப்பா எனக்கு ட்ரெஸ் வேணும், நான் செலிப்ரேட் பண்ணணும், எல்லாரையும் நானும் கூப்பிடணும், நான் வருஷம் செலிப்ரேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு போயாச்சு. அந்த நாளும் வந்தாச்சு. காலையில் விஷெல்லாம் பண்ணியாச்சு. சாயங்காலம் ஆனால் கேக்கு வெட்டணும், ட்ரெஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. 6 மணிக்கு அந்த திமிங்கலத்துக்கு சோறு போட்ட ஆண்டவர் எங்கள் வீட்டையும் தட்டுறாரு. விதமான பிரியாணி. அவளுக்கு மட்டும் ட்ரெஸ் இல்லை, எங்கள் வீட்டில் இல்லை எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு, கேக்கு கொண்டு வந்து அன்றைய தினத்தை ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உதவி செய்தார். அவரை பார்த்து அவர்கிட்ட வந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் குறையே வச்சதில்லை. சின்ன பிள்ளையினுடைய வார்த்தையை கூப்பிடுதலை கேட்டு ஆண்டவர் அவளுடைய கவலை எல்லாவற்றையும் மாற்றினார்.